இப்படியே சொல்லிட்டு உன்னை நான் செச்சு காட்டுறேன். பார்க்கலாம். சேதுபதி பூமியிலே சிவகங்கை நாட்டினிலே வில்லோடு பிறந்த வண்டி விளையாட வந்த வண்டி. வேலோடு பிறந்தவன வீர மரத்தி ஐயா. நான் சொன்னதுதான் நான் பொண்ணா பிறந்தவதாய்யா. அடனா போட்டதுதாய்யா. அடனா பொண்ணா பிறந்தவையா. பானையிலே நுழையணும்னா பூனையுமாவே, சும்மா பட்டாளத்துல போறதுன்னா யானையுமாவே. பானையிலே நுழையணும்னா பூனையுமாவே, சும்மா பட்டாளத்துல போறதுன்னா யானையுமாவே. புருஷனுக்கு மாலையிட்டா பூங்கொடியாவே. புருஷனுக்கு மாலையிட்டா பூங்கொடியாவே. இங்கு போட்டி போட யாரும் வந்தார் ராட்சசியாவே. அடி பார்க்கலாமா, அட பார்க்கலாமா, அடி பார்க்கலாமா, அட பார்க்கலாமா. நீ ஒரு பொண்ணா கை பொம்பளைன்னா? நீ ஒரு பொண்ணா கை பொம்பளைன்னா? ஆடும் பானையே மேல பார்த்துக்கு நாமம் போட்டுக்கு ஆடுறதுன்னா? நீ ஒரு பொண்ணா கை பொம்பளைன்னா? நீ வடக்கில் நீ சமைக்கும் மாம்பழ தானா இப்போ வடக்கிடும் பாரு. ஆடு பானைய மேல காட்டுக்க நாமம் போட்டுக்க அவளின்ன. நான் சொன்னது தாண்டி அடி நான் தொட்டது அடி நான் சொன்னது தாண்டி. சருக்கு சருக்கு மரம் ஏற சொல்லி இழுக்கும் தழுவி பிடிச்சுக்கிட்டு ஏற நல்ல வழுக்கும். சருக்கு மரம் ஏற சொல்லி இழுக்கும் தழுவி பிடிச்சுக்கிட்டு ஏற நல்ல வழுக்கும். என்ன பார்க்கிறேன் யாரை ஏற்கிறேன் ஏறி பாறைய அவளைன்னா. நினைச்சா வானத்திலும் ஏறுவேன் நாடலாம். நெருங்கி நெருங்கி விட்டேன் துடிக்கும் கையிலே பூமி இருக்கு. தினதின் 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 தப்பு. நான் பொண்ணா பிறந்தவதாய்யா. அடனா போட்டது தாய்யா. அடனா பொண்ணா பிறந்தவதாய்யா. ஐயோ இப்படி ஒருத்தர் கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஒரு வழியை பண்ணுவான். அதெல்லாம் கிடையாது, சும்மா நிப்ப வேலை வச்சுட்டு. நான் என்ன பண்ணுங்க, வீட்டுல மணி அரிசி இல்லையே. ஆத்துக்காரி கேட்டா எப்படி பொங்குறதுன்னு அவன் பொங்குறா. ஐயோ இந்த முனியாண்டி வழக்கமா வர்றவன் இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவனும் வரப்போறது இல்ல. பசி தாங்க முடியலையே, சிறுகுடல பெருகுடல் செஞ்சுது. நல்ல நேரத்துல வந்தேன். பாரு 4 காசு சம்பாதிக்கிறது வக்கு இல்லன்னு உங்க அம்மா காரி எனக்காக கையில ரெடியா வச்சுட்டு காத்துட்டு இருக்க ஆத்துல. அவளுக்கு பயந்துட்டுதான் வெறுங்கையோட ஆத்துக்கு போறது என்ன இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். பாரு
பசி காது அடைக்கிறது. கொஞ்சம் சுண்டல் கூட இப்படி போட்டுக்கிறேன், இது திறக்கட்டும். தொட்டு கொடு, சுண்டல் கிடைக்கும். பாவி, பெத்த அப்பனுக்கு சுண்டல் தர மாட்டேன். நீ ஒரு புள்ளியா? ஓசி சுண்டல், நீ ஒரு அப்பனா? சோப்பரான பார்த்து பேசுற பேச்சாடா இது? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. நீயா பெத்த? அம்மா இல்ல பெத்த. ராஜா, நீ மாத்திரம் சாப்பிடலாமா? பசிச்சா ஒரு பிடி அம்மா சாப்பிட சொல்லி இருக்கான். நோக்கு ஒரு பிடி போதுமா? ஒரு படின்னா வேணும். ஐயோ ஐயோ, எவ்வளோட அரைச்சிருக்கு. முருகா சமூகா, தள்ளி விட்டா ஓடி வர. அடே கையில எடுத்தானே. அடே சண்டை காட்சியா நடக்குது. நான் துப்பாக்கி எடுக்க போறேன், தேங்காய் எடுக்க போறேன். பெத்ததுக்கு பிறந்ததுக்கு தயாரா? தேங்காய் முடியா பொறுக்க ஆரம்பிச்சுட்டேன். அபிஷ்டு அழிஞ்சு போவடா. எங்க அப்பன் பிரசாதம்டா, மறந்துட்டியா? சீமாச்சோ, ஒரு காலத்துல உன் குடுமையே என் கையில இருந்தது. இப்ப என் தலையெழுத்து தேங்காய் குடுமி தான் கையில இருக்கு. ஏன் நானும் மத்தவாளை பத்தி பொறாமப்படுறேன்? நீக்கு எல்லாம் அம்பாள் கொடுத்தது. ஆட்டாடா, நேத்து வரைக்கும் என்னண்ட அசிஸ்டண்டா இருந்தவன் அம்மன் கோயில சேர்ந்ததுக்கு அப்புறம் கை ஓங்கி எடுத்து என்னமோ உன் நல்ல காலம். ஊர்ல இருக்கிற அத்தனை தேங்காய் அந்த கோயில தான் விடப்படுறது. மொத்தமா சுருட்டி விடுறேன். இவர் உடஞ்ச தேங்காயில வியாபாரம் பண்ணு வேண்டாங்களே, அப்புறம் பண்ணாத. அத்தனை தேங்காயும் மிலிட்டரி ஹோட்டலுக்கு சப்ளை பண்றியா? அவஸ்தாரம் அவஸ்தாரம், இந்த மாதிரி அவாண்டமான பேசாதீங்க. சீமாச்சு, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் வசூல் பண்றியாமே, பொண்ணு கல்யாணமா? எவ்வளவுடா வரதட்சணை? ஓய், பொண்ணு கல்யாணத்துக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியாதா? இது இல்லன்னா அது இல்ல, அது இல்லன்னா இது இல்ல. வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கணும்னா கோயில ஏதாவது விசேஷம் பண்ணா தர முடியும். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன், புரட்டுவியா? இதெல்லாம் உனக்கு புதுசா? என்ன சொல்றேன்? நடந்ததே சொல்றேன். போன மாசம் கோயில்ல ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. அப்பவே சந்தேகப்பட்ட, இது ஏன்டா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க? உன் பையன் தோல்ல பூநூல் எடுத்து ஓய், என்ன சொல்றேன்? விக்ரமூர்த்தி வச்சுட்டு விளையாடுறடா, பாவண்டா. பகவான் தலையில கை வைக்காதடா. ஓய், சேஷாத்ரி ஆத்துல விசேஷம் டைம் ஆயிட்டது. இதப்படா தங்க தேரா போயிட்டு வந்து உம்ம தலையிலேயே தேர ஓட்டம் காணும். முருகா, உன்னை வேண்டிட்டு வீண் போகல, சும்மா சொல்லக்கூடாது. கொடுக்க வேண்டியத இன்டைரக்டா இப்படி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற. அம்பாளையாடா ஏமாத்துற. கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னடி இது இன்னும் சின்ன குழந்தை மாதிரி? கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பெண் பார்க்க வர போறாங்க. இனிமையாவது பொறுப்போட நடந்துக்க. இந்த பாரு, இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுற பழக்கம் எல்லாம் இனிமே வச்சுக்க கூடாது, தெரியுதா? குத்தாம யாரும் ஏன் நீ விளையாட வரல? ஏண்டா, உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? கத்திரிக்காய்க்கு கையும் காலம் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு அவ பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. எங்கட வந்தீங்க? காரிய விளையாட கூப்பிட வந்தா. இனிமே எவனாவது அவளை கூப்பிட வந்தீங்க, உங்க கண்ணு தொண்டி காக்காய்க்கு போட்டேன். போகடா இங்கிருந்து. இல்லங்கடா, இந்தாங்கடா பந்து, கோலி, காத்தாடி எல்லாத்தையும் நீங்களே வச்சுங்கடா. ஏன் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற? நான் இனிமே விளையாட வர மாட்டேன்டா. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாண்டா, நீங்களாம் என் கல்யாணத்துக்கு நிச்சயம் வந்துருங்கடா. ஆமா, பெரிய மனுஷனுங்க இவங்க எல்லாம். இல்லாட்டி உன் கல்யாணம் நடக்காது பாரு. போகல இங்க இருந்து. என் மாம்பழம், எங்க தெரு பக்கம் வருவேல்ல, அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன். சார், ரொம்ப நன்றி சார். சார் மனுஷன் அலங்கரிக்க ஓடுறாரு. நெருப்புட்டி கூட வாங்கிக்கல. இன்னைக்கு இப்படி ஒரு லாபமா? யாரையாவது ரோட்ல விழுந்து கிடக்கிறது? யாரையாவது பேச மாட்டியா? மனிதர் மாணிக்க பாய, யாரப்பாய? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இருட்டவே கூடாத. யாரோ நிறுத்திக்கிறது? நிறுத்த மாட்டியே. இப்ப கார் கட்டி வந்தா செத்து தொலைஞ்சிருக்கா? ஐ சரி. உன்ன மாதிரி ஜென்மமெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், போய் சேர்ந்தாலும் ஒண்ணுதான். சாவு.
பாவம். என்னப்பா முனியாண்டி, என்ன கேட்டையா? யாருப்பா வண்டியில? அந்த கட்டாக ஏன் கேக்குறீங்க? மைனர் மாணிக்கம் பையன் குடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடந்தா பாவமா இருந்துச்சுங்க. கொண்டுகிட்டு போய் அவன் கடையில போட்டுட்டு போலாம்னு தூக்கி போட்டுக்கிட்டு போறேன். அடடே. ஏய் மாணிக்கம், ஏய் மாணிக்கம், ஏய் மாணிக்கம். அவன் எங்க எந்திரிக்க போறான் கேட்டையா? நல்ல போதையில இருக்கிறான். ஏய் என்ன காரியம் செய்துட்டடா? என்ன கேட்டையா? அன்னைக்கு சொன்ன மாதிரியே இவனை கொன்னுட்டியடா. ஏட்டையா, என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு நான் அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இவன் குடி போதையில கீழே விழுந்து கிடந்தா. நான் இறக்கப்பட்டு அவனை கொண்டுட்டு வந்து வண்டியில போட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஐயா, நான் சத்தியமா சொல்றேங்க, முருக மேல ஆணையா சொல்றேன். ஐயா, உங்களுக்கு எனக்கு தெரியாது ஐயா, நான் இந்த கொலையை செய்வேனா? வாசிக்கலைங்க, எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப பேசாம ஸ்டேஷனுக்கு வர போறே இல்லையா? ஐயா, அநியாயமா பழியை என் மேல போட்டுறாருங்க ஐயா, அநியாயமா பழியை என் மேல போட்டுறாருங்க. என்னங்க, முனியாண்டி இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு என்னால நம்பவே முடியல. அவன் நல்லவன் தான், ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே ஒரு மனுஷனை குற்றவாளியாக்குது. இப்ப கேஸ் போற போக்க பார்த்தா நிச்சயம் அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் போது. என்னாலயா? நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள் கைவிடவே மாட்டார். கண்டிப்பா அவங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வார். அப்படின்னா முனியாண்டி மாமா நல்லவர் தானே? கடவுள் வந்து ஏன் அவரை காப்பாத்தல? மேலத்துல இருக்கிற கடவுள் இங்க எப்படி வர முடியும்? கடவுள் நினைச்சா எங்கே வர முடியுமா? முனியாண்டி நிரபராதியா இருந்தா கடவுள் ஒரு ரூபத்திலேயோ இல்ல சுமதி ரூபத்திலேயே வந்து கண்டிப்பா காப்பாத்துவாரு. கடவுள் மனுஷ ரூபத்துல கூட வருவாரா டீச்சர்? நிச்சயமா வருவாரம்மா. ஆண்டவன் மனுஷ ரூபத்துல வந்து எத்தனையோ அதிசயங்களை செஞ்சிருக்காரு. ராணி, இங்க பாத்தியாமா? என்னப்பா? மைனர் மாணிக்கம் கொலை வழக்குல நம்ம ரிக்ஷாக்கார முனியாண்டிய 3 வருஷம் தண்டிச்சுட்டாங்களாமா. ஐயோ பாவம்.